அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? இகாம் மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டியில் கிளைம் அப்படின்னா என்ன? நிறைய பேர் நம்மகிட்ட ஜிஎஸ்டி ரிலேட்டடான குவேரிக்கு வரும்போது இந்த ஒரு கொஸ்டினை டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் கேட்குறாங்க. நான் கிளைம் பண்ணிக்கலாமா, நான் ஏசி வாங்கினேன் கிளைம் பண்ணிக்கலாமா, நான் நகை வாங்கினேன் கிளைம் பண்ணிக்கலாமா, கிளைம் இந்த கிளைமுங்கிற வார்த்தையை தப்பாகவே நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்கும், வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ நடக்கும். அதுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விடுவாங்க. கையில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, பில்லை கொடுங்க, அந்த காசை திரும்ப கொடுத்துறோன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெயினில் போவோம், பஸ்ஸில் போவோம், ஃப்ளைட்டில் போவோம், அதுக்கான டிக்கெட்ஸ்லாம் வச்சுருப்போம், சாப்பிட போவோம், அதுக்கான பில்ஸை வச்சுருப்போம், ஹோட்டலில் ஸ்டே பண்ணுவோம், அதுக்கான பில்லை வச்சுருப்போம். இந்த எல்லா பில்லையும் கொண்டு போய் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5000 8000 ஆயிருக்கும். அதை வந்து அந்த கேஷாக நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. இதுதான் வந்து கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஜிஎஸ்டியில் கிளைம் அப்படிங்கிறது அது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளைம் அப்படின்னா கம்பெனியில் வேலை பார்க்கும்போது செலவு பண்ணி அதுக்கான பில்லை கொடுத்து அதுக்கான காசை கேஷாக வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளைம் கிடையாது ஜிஎஸ்டி. அதை நிறைய பேர் இப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. கிளைம் அப்படின்னா காசு திரும்ப வந்துடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது சிம்பிளாக ஒரு லாஜிக் நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு கம்பெனியில் நீங்கள் மேனேஜராக வேலை பார்க்குறீங்க, கம்பெனி விஷயமா வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு அதனால் ஏதாவது ஒரு லாபம் இருக்கும். அதனால் நீங்கள் செலவு பண்ண காசை உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்க. இங்கே நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுனால யாருக்கு லாபம்? கவர்மெண்ட்டுக்கு லாபமா, இல்லை அந்த பொருளை விற்கிறவருக்கு லாபமா, யாருக்கு லாபம்? எப்படி உங்களுக்கு காசை திரும்ப கொடுப்பாங்க? அதை ஒன்று நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாவே இந்த கிளைம்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போது யாருக்காவது ஏதாவது லாபம் இருந்தால் தானே அதை வந்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டுக்கும் லாபம் இல்லை, பொருளை விற்கிறவருக்கும் லாபம் இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி அதை கிளைம் பண்ணிக்க முடியும்? ஸோ ஜிஎஸ்டியோடைய பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிளைம் என்னங்கிறத புரிஞ்சிக்கலாம். வழக்கமாக ஜிஎஸ்டியோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஜிஎஸ்டியை கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய கன்சியூமர், லாஸ்ட் லெவலில் பயனடையக்கூடிய கன்சியூமர் தான் ஜிஎஸ்டியை கவர்மெண்ட்டுக்கு கட்டுவாங்க. இடையில இருக்கக்கூடிய ஹோல்சேலரோ, டிஸ்ட்ரிபியூட்டரோ, சப்ளையரோ, ரீட்டைலரோ கிடையாது. அதை நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 10000 ரூபாய்க்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பொருளை விற்கிறீங்க, 10% ஜிஎஸ்டின்னு வச்சுக்கோங்க, 11000 ரூபாய் மொத்தமாக. நீங்கள் இந்த கஸ்டமர்லேருந்து வாங்கும்போது எவ்வளோ வாங்குவீங்க? 11000 ரூபாய் வாங்குவீங்க. 10000 ரூபாய் இந்த பொருளோட காஸ்ட்டுங்க, 1000 ரூபாய் வந்து வரி ஜிஎஸ்டி, மொத்தமாக 11000 பில்லை போட்டு நீங்கள் அவர்கிட்ட 11000 வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கார்த்திக்னு ஒரு நபர் வந்து என்கிட்ட 10000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட வந்து ஜிஎஸ்டி நம்பர்லாம் இல்லை, அவர் வந்து ஒரு கன்சியூமர் 10000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கியிருக்காருன்னு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு 10% ஜிஎஸ்டி என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஜிஎஸ்டியாக கட்டுங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்டுங்கன்னு வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அவர்கிட்ட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கல்ல, அதை கேஷாக ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு கட்டி முடிச்சிருவீங்க. இது ஒரு விஷயம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. அப்போது இந்த 1000 ரூபாய் யார் கொடுத்தாங்க? அந்த கஸ்டமர் தான் கொடுத்தாரு. நீங்கள் கொடுக்கல, உங்கள் காசை கொடுக்கல. நீங்கள் 10000 ரூபாய்க்கு பொருளை விற்றீங்க, 10000 வாங்கிட்டீங்க, எக்ஸஸாக தானே அவர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்க. அது ஓகே, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நீங்கள் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இப்போ 10000 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்றீங்கல்ல, அதை நீங்கள் ஒரு 7000 ரூபாய்க்கு எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு கஸ்டமர், கரெக்டாக? இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு ரீட்டைலர், நீங்கள் ஒரு செல்லர். பர்ச்சேஸ் நீங்கள் ஒரு இடத்துக்கு பண்ண போனீங்க அப்படின்னா, ஒரு ஹோல்சேலர்கிட்ட பண்ண போனீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர். அப்போது அங்கேயும் இதே தான் ஒர்க் அவுட் ஆகும். 7000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, 10% ஜிஎஸ்டி அப்படின்னா 700 ரூபாய். 7700 ரூபாய் அந்த சப்ளையர் உங்கள்கிட்ட வாங்கியிருப்பார், கரெக்டாக? வாங்கிட்டு அவர் போய் என்ட்ரி போட போகும்போது எப்படி போடுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருந்தால், கடைநிலை கஸ்டமராக இருந்தால் நீங்கள் எப்படி என்ட்ரி போடுவீங்களோ அது மாதிரி போடுவார். ஆனால் நீங்கள் வந்து ஒரு வியாபாரி, நீங்கள் ஒரு ரீட்டைலர், அதனால் உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு என்ட்ரி போடுவார். நீங்கள் ஒருத்தருக்கு என்ட்ரி போட்டிங்கல்ல, எப்படி போட்டிருப்பீங்க? ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் என்ட்ரி போட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தர் மேலே இருக்க ஒரு என்ட்ரி போடும்போது உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை போட்டு என்ட்ரி போடுவார். அப்படி போட்டு என்ட்ரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள்கிட்ட 700 ரூபாய் ஜிஎஸ்டின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கினார்ல, அந்த 700 ரூபாய் உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ரிவர்ட் ஆகி வந்துடும்.
அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டில் கிரெடிட் பேலன்ஸாக வச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் கிளைமு. சரிங்களா? அந்த 700 ரூபாய் கேஷாலாம் வராது. நீங்கள் 7700 ரூபாய் கொடுத்துருப்பீங்க. 7000 ரூபாய் ப்ராடக்டோடைய காஸ்ட்டு, 700 ரூபாய் ஜிஎஸ்டின்னு சொல்லி உங்கள் ஜிஎஸ்டி நம்பரை போட்டு அவர் என்ட்ரி போட்டார் அப்படின்னா அந்த 700 ரூபாய் என்ன ஆகும்னா உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் கிரெடிட்டாக திரும்ப வந்துடும், உங்கள்கிட்டே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ரிசீவ் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டில் கிரெடிட் பேலன்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இந்த கிரெடிட் பேலன்ஸை நான் என்ன பண்ண முடியும்? கேஷாக எடுத்துக்க முடியுமா? பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியுமானா முடியாது. அப்போ அந்த 700 ரூபாய் நான் என்ன தாங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு பொருளை விற்றீங்க இல்லையா, பொருளை விற்றதுக்கு அவர்கிட்ட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்களா டேக்ஸா, அந்த 1000 ரூபாய் நீங்கள் கவர்மெண்ட் கட்டணும்ல, கட்ட போகும்போது 700 ரூபா கிரெடிட் ஆல்ரெடி உங்கள் டேஷ்போர்டில் இருக்கும். அந்த 700 ரூபாய் அதுலேருந்து கழிச்சிக்கிட்டு மீதி 300 ரூபாயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கேஷாக போட்டு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவீங்க. இதுதான் விஷயம். இப்போது அந்த 700 ரூபாய் யாருது, இப்போ நீங்கள் போட்ட 300 ரூபாய் யாருது, மொத்தமாக அந்த 1000 ரூபாய் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு கன்சியூமர்கிட்ட பொருளை விற்றீங்கல்ல அவரோடது. முதல்ல 700 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த 700 ரூபா உங்கள் டேஷ்போர்டில் திரும்ப வந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. கஸ்டமர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு நீங்கள் முதல்ல கொடுத்த அந்த 700 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு மீதி 300 ரூபாயை மட்டும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கேஷாக நெட் பேங்கிங் மூலிமா மாற்றி மொத்தமாக 1000 ரூபாய் என்ன பண்ணுவீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவீங்க. நீங்கள் முதல்ல 700 ரூபா ஒரு கடைக்காரர்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அது கிரெடிட்டாக திரும்ப வந்துச்சா, அந்த 700 ரூபாயை இந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கேஷாக வாங்கியிருப்பீங்களா? அப்போது நீங்கள் போட்ட 700 ரூபா திரும்ப உங்கள்கிட்ட கேஷாகவே வந்துருச்சு. அப்போ யார் அந்த 1000 ரூபாயை பே பண்ணது? கஸ்டமர் தான் பே பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் கிளைமு. சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்னு ஒரு அமௌண்ட் போட்டிருந்தா அதை நான் திரும்ப கேஷாக எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏசி எடுத்துக்குவோம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் என்னுடைய வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குறேன். இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணலன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல, நான் ஒரு சாதாரண ஒரு கன்சியூமர். நான் 40,000 ரூபாய்க்கு என் வீட்டுக்கு ஏசி வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய பில்லில் 32,000 ரூபாய் ஏசியோடைய காஸ்ட்டு, 8,000 ரூபாய் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா அந்த 40,000 நான் கொடுத்தாகணும். யாருக்கிட்ட? கடைக்காரங்கிட்ட. ஏதோ ஒரு கடையில் 40 ரூபாய்க்கு நான் ஏசி எடுக்கிறேன். 40,000 நான் கொடுத்துருவேன். எனக்கு வர்ற பில்லை நான் செக் பண்ணி பார்த்தேன்னா 32,000 ரூபாய் ஏசியோடைய காசு, 8,000 ரூபாய் ஜிஎஸ்டின்னு போட்டிருக்குது. அந்த 8,000 ரூபாய் எங்கே போகுது அப்படின்னா எனக்கு பில்லு கொடுத்தாருல ஒரு கடைக்காரர், அவர் கவர்மெண்ட் கட்டிடுவார் அந்த 8,000. இதுவே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆஃபீஸ் யூஸ்க்காக ஏசி வாங்குறேன். நான் தொழில் பண்ணுற இடத்துல அந்த யூஸுக்காக நான் ஏசி வாங்குறேன். அப்படிங்கும்போது ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து நான் ஏசி வாங்குவேன். அப்படி வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போகாது, என்னுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு திரும்ப வந்துடும். ஓகே, அப்போது நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 8,000 ரூபாய் எனக்கு லாபம் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். 8,000 ரூபாய் லாபம் தான். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி கிளைம் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கினீங்கன்னா அங்கெல்லாம் இந்த நம்பரை வச்சு நீங்கள் வாங்கக்கூடாது. ஆஃபீஸ் யூஸ்க்கு வாங்குறீங்களா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக வாங்குறீங்களா, இப்போ ஆஃபீஸ்க்கு ஒரு A4 ஷீட் வாங்குறீங்க, ஆஃபீஸ்க்கு ஒரு நெட் பில் பே பண்ணுறீங்க, ஆஃபீஸ்க்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, இதெல்லாம் பிஸ்னஸோட சம்மந்தப்பட்டது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய செலவு அது. அந்த செலவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கட்டக்கூடிய ஜிஎஸ்டியை நீங்கள் திரும்ப உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் ரிசீவ் பண்ணிக்கலாம். அடுத்தது விற்கிறதுக்கான பொருள் வாங்குறீங்கல்ல, முதல்ல நான் சொன்னல 7,000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கிறீங்கல்ல, அப்போது இந்த மாதிரி விற்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி வச்சுருக்கிறீங்க, ஆஃபீஸில் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை கடையில் வாங்கி வச்சுருக்கிறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட பொருட்களாக ஹோல்சேல் கடையிலேருந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த பொருளை வாங்கி விற்கிறதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்கல்ல, அதுக்கான வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்லாம் நீங்கள் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஏசி போடுவார், உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு கார் வாங்குவார், உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவார், அதுக்கெல்லாம் நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி அந்த கிரெடிட்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டல் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. HSN கோட்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ கிரெடிட் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களோ அதை விட 3 மடங்கு நீங்கள் ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்கள் பிஸ்னஸ்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் எதாவது வாங்கினாலோ இல்லை நீங்கள் எந்த பொருளை விற்றுட்ருக்கீங்களோ அந்த பொருளை நீங்கள் வாங்கும்போதோ உங்களுடைய ஜிஎஸ்டி நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ணிக்கலாம். பில் பண்ணி அதில் ஜிஎஸ்டின்னு மென்ஷன் ஆகக்கூடிய அமௌண்ட்டு நீங்கள் கேஷாக கொடுப்பீங்க. அந்த கேஷ் திரும்ப கிரெடிட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். அதை நீங்கள் எதுக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும்? திரும்ப நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஏசியில் 8,000 ரூபாய் திரும்ப வந்துருச்சு, உங்கள் டேஷ்போர்டில்
8,000 ரூபாய் கிரெடிட்டாக சேர்ந்துருச்சு. அதை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்? கேஷாக மாற்றிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் கேஷாக மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற கிளைம்லாம் கேஷாலாம் மாற்ற முடியாது. அது கிரெடிட்டாக உங்கள் டேஷ்போர்டில் தான் இருக்கும். அப்போ அந்த 8,000 ரூபாய் நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அடுத்த மாதம் நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கோ இல்லை 20,000 ரூபாய்க்கோ பொருளை விற்கிறீங்க. நீங்கள் 2,000 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, 10,000 ரூபாய்க்கு பொருளை விற்றுருந்தீங்கன்னா 11,000 வாங்கியிருப்பீங்க. அதில் அந்த 1,000 ரூபாய் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய 8,000 ரூபாயிலேருந்து 1,000 ரூபாய் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கவர்மெண்ட்டு டேக்ஸாக பே பண்ணிடலாம். அப்போ இந்த 1,000 ரூபாய் உங்களுக்கு லாபம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் லாபம் தான். ஆனால் நீங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கு விற்கக்கூடிய பொருளையும் எல்லாத்துக்கும் வாங்கக்கூடிய பொருளையும் உங்களுடைய ஜிஎஸ்டியை போட்டு வாங்குறதோ விற்கிறதோ கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், 3 லட்ச ரூபாய்க்கு நான் நகை எடுக்க போகிறேன், என்கிட்ட ஜிஎஸ் நம்பர் இருக்குது, நான் எடுத்துக்கிட்டுமா கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. என்ன கிளைம் பண்ண போகிறீங்க? நகைக்கும் உங்கள் தொழிலுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் நகை வாங்கி விற்கிறீங்களா? நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்கு நகையை வாங்கி 3.5 லட்ச ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு விற்கிறீங்களா? அப்போனா நீங்கள் ஒரு வியாபாரி, நகை வியாபாரி, நீங்கள் அதுக்கு ஜிஎஸ் நம்பர் கொடுக்கலாம், அதுக்கான கிரெடிட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சனல் யூஸுக்கு நகை வாங்கும்போது அதை எப்படி ஜிஎஸ்டியோட கிரெடிட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க? இது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு சம்மந்தம் இல்லாத பொருட்களை வாங்கும்போது தயவு செஞ்சு உங்கள் ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி வாங்காதீங்க. நகைலாம் உங்கள் ஜிஎஸ்டி கூட உங்கள் பிஸ்னஸ் கூட சம்மந்தப்பட்ட பொருளே கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களால் என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே போதும். இப்போ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்கல்ல, 3% நகைக்கு ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க அதை யோசிச்சு பாருங்கள். கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய 3% ஜிஎஸ்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. அப்போது கவர்மெண்ட்டுக்கு உங்களால் ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும்ல. அந்த லாபம் தான் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணிங்கன்னா அது மூலிமா கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடிய காசை நீங்கள் திரும்ப கவர்மெண்ட்டுக்கு ரிவர்ட் பண்ணி விடுவீங்க. அந்த லாபம் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கிளைமாக உங்களால் எடுத்துக்க முடியுது. நீங்கள் நகை வாங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? ஆக்சுவலாக 3% அந்த ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டியது. அதை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் கிளைம் அப்படிங்கிறது நீங்கள் ஜிஎஸ்டியாக கட்டக்கூடிய அமௌண்ட்டு திரும்ப கிரெடிட்டாக உங்கள்கிட்டயே வந்து சேரும். அதுதான் கிளைம். இந்த கிரெடிட்டாக வந்து சேர்ற அமௌண்ட்டை நீங்கள் கேஷாக மாற்ற முடியாது. திரும்ப ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு நீங்கள் ஏதாவது பொருள் விற்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்லேருந்து கழிச்சு தான் விட முடியும். சில பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஸ்னஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க. ஜிஎஸ் நம்பர், அவங்களுடைய ஜிஎஸ் நம்பர் 6 மாதமோ 8 மாதமோ இன்ஆக்டிவாகவே கிடக்கும். ஆனால் அந்த ஜிஎஸ் நம்பர்லாம் யூஸ் பண்ணி நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. கேட்டால் கிளைம் பண்ணிக்கலாம். எங்கே கிளைம் பண்ண போகிறீங்க? நீங்கள் பிஸ்னஸே பண்ணலையே. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலாவது உங்கள் பிஸ்னஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா போட்டு வச்சுருந்தீங்க கிளைம் பண்ணிக்கலாம் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி கேஷாக பே பண்ணுங்கன்றவாங்க. நீங்கள் அந்த கிரெடிட்டை கூட கழிச்சு விட முடியாது. நீங்கள் எக்ஸஸாக கேஷ் பே பண்ணுற மாதிரி வந்துடும். அதனால் நல்லா இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியில் கிளைம் அப்படிங்கிறது நீங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் வாங்கினாலோ இல்லை நீங்கள் பொருளை வாங்கி விற்கிறீங்கள அந்த பொருள் வாங்கினாலோ மட்டும்தான் உங்களுடைய ஜிஎஸ் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் பில் வாங்கணும். அதை மட்டும்தான் நீங்கள் கிரெடிட்டாக ரிசீவ் பண்ணிக்க முடியும். அதை தான் நீங்கள் திரும்ப கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக பே பண்ண முடியும். இங்கே கிளைம் அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த கம்பெனியில் வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு திரும்ப அந்த காசை திரும்பி வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி கிளைம் வந்து ஜிஎஸ்டியில் கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.